Smellytips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். ஸ்கூல் இருக்கீங்க, காலேஜில் இருக்கீங்க, குரூப்பா வந்து டூர் போகணும் இந்தியாவில் வெளிநாட்டில் அப்படின்னா தாராளமாக வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பராக பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ எல்லா டிக்கெட்ஸ், அங்கே போயிட்டு லோக்கல் டெஸ்டினேஷன் டிரான்ஸ்ஃபர், சாப்பாடு, தங்குறது அப்படின்ட்டு எல்லாமே ஜாலி பண்ணி ஜமாய் பண்ணி உங்களை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து குரூப்பாக போயிட்டு குரூப்பாக வரதுக்கான எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவங்க தராங்க. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 50 லட்ச ரூபாயும், நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் 25 லட்ச ரூபாயும் தராங்க. ஸோ உங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஒன் டைம் ஃபீ. இந்த ஒன் டைம் ஃபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையோட செட்டப், கஸ்டமர் சர்வீஸ், உள்ள எம்ப்ளாயிஸ் போகிறது அப்படின்ட்டு ஏ டு செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் நின்னே வந்து இவங்க பண்ணி தராங்க. ஸோ டூர் அப்படின்னாலே smellytips.com போங்க, உங்க டூரை செமையா என்ஜாய் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் சூர்யா சேதுபதி, சூர்யா விஜய் குருநாத சேதுபதி, சேதுபதியோடைய பையன், விஜய் சேதுபதியோடைய பையன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நடிச்சிருக்காரு. பெரிய போல்டான பையன், 18 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய அட்டி வாங்கியிருக்கா. அப்படி இந்த அப்பா வந்து பெரிய நடிகர், பெரும் பணக்காரர் அப்படிங்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குழு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் படம் அப்படிலாம் பண்ணல. ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சு அவரோட அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாமல் தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை சரியா படம் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவரோட வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, சண்டை போட்டு அந்த உடம்பு குறைச்சி சண்டை போடுறது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் சீன்ஸில் இப்போ 2 பேர் இருந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்லாம் விஷயம் வேலை செஞ்சுருந்தால் மட்டும்தான், அந்த நடிப்பை வந்து பழகியிருந்தால் மட்டும்தான் வந்து அது வரும். அதை நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சூர்யா வந்து செய்கிறா. அப்படி நிறைய அவர் கூட வந்து ஒரு பெரிய நேராக மீட் பண்ண ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னடா இன்டர்வியூ பண்ணிட்டு அதனால் வந்து சொம்படிக்க போறியா? தேவையில்லை, நம்ம தம்பி இருக்கிற உண்மையை சொல்லலாம். அதெல்லாம் யாரும் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் சினிமா அவ்வளோவெல்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் வந்து உட்காந்து அப்படி என்ன உண்மையாக தாராளமாக சொல்லலாம். பட் நேரில் மீட் பண்ணும்போது நீங்கள் என்னன்னா இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா, எல்லாத்துக்குமே ஜட்ஜ் ஆயிடுறோம் நம்ம. ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆட்டிடியூட்ரா அப்படின்னு வச்சுங்களேன், கூட 1000 பேர் அவன் ஆட்டிடியூட்ரா எதுக்குன்னு தெரியாது. நாம சுயசிந்தனையோடலாம் அது கிடையாது. அவன் சொல்லிட்டான் அதனால் அப்படியே பின்னாடியே நாம் வருவோம். அந்த பையன் அப்படிலாம் கிடையாது. அந்த பையனோட வயசுக்கு, அவன் 17-18 வயசு பையன், அந்த பையனோட வயசுக்கு ஒரு 20-30 பேர் அவன் கூட இருக்கிற பசங்களை வளர்த்து விடணும்னு அந்த பையன் நினைக்கிற. அப்படி அப்போ நோபலான பையன் தானே. ஆட்டிடியூட் இருக்கிறவன் நான் மட்டும் சாப்பிட்டா போதுன்னு நினைப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்பனும் மகனும் உட்காந்துக்கிட்டு சில ஹீரோக்கள் இருக்காங்க, என்ன அவன் ஷூட்டிங் செட்டில் இருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வச்சுட்டு மறைச்சி சாப்பிட்ற குரூப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது என்ன, இவர் கிடையாது. இந்த பையன் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி, எல்லாரும் அவன் கூட அந்த நடிச்சிருக்கிற பசங்க எல்லாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணி அதில் எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்க. அப்படி நடிக்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது ஒன்று அப்படி சொல்லி விட்டுருக்க. அப்படி அப்போது நீங்கள் சொல்கிறது கிடையாது, அந்த பையனுக்கு உண்மையான ஆட்டிடியூட்லாம் கிடையாது. வளர்ந்துடும். அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல தான் 4 படம் நல்ல படம். ஆமாம் நான் ஆட்டிடியூட் நினச்சேன். அப்புறம் முதல்லேருந்தே ஆட்டிடியூட் கிடையாதுயா, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன் நான். பட் படமாக இது வேற ஒரு ஸ்டோரி. இது என்னன்னா, ஆக்ஷன் பண்ண வைக்கிறீங்க. ஒரு 18 வயசு பையன் நம்மளை நம்பி வந்திருக்காரு. அனல் அரசு தான் வந்து இந்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷம், சூப்பர். ஆக்ஷன் சீக்வன்ஸ் உண்மையாலுமே சொல்கிறேன், மனுஷன் வந்து ஏன்னா அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காரு மனுஷன். நிறையா தீய பற்ற வச்சு தீல ஓடுறாங்க, டம்மால் டிமில்ங்குது. அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த MMA ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. சூப்பர். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, படமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் தெரியுது. அப்படின்னா எப்பவுமே ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டரோட லவ்வர் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லா ஸ்டண்ட் மாஸ்டரோட லவ்வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் கேமரா. ஸோ எல்லாமே ஸ்லோ மோஷனில் அப்படிங்கிறப்போ ரத்தம் அப்படிங்கிற. ஸோ இது இருக்குல்ல, இது வந்து எல்லா ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் முடியும். ஸோ அதனால் ஹை ஸ்பீட் கேமரா இல்லைன்னா என்னால் வந்து கை கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஹை ஸ்பீட் இறங்குறாரா, கொலை அடி, இது எவ்வளோ ஹை ஸ்பீடு பார்க்கறது நம்ம, எவ்வளோ ஹை ஸ்பீடு. அண்ட் இன்னொன்று, இந்த ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு அடையாளம் காட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கொலை நடக்குது உள்ள. இப்படி சமூகத்தை தயவு செய்து காமிக்காதீங்க அனல் அரசு, இப்படி காமிக்காதீங்க. இந்த ரத்த வெறியை வந்து ரொம்ப காமிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு பையன் அடிச்சே கொண்டு விட்டாங்க, ரத்த வெறியில தான் கொண்டிருக்காங்க ஒரு பையனை. ஒண்ணுமே தெரியாத பையனை சிகரெட்டு சூட வச்சு நெஞ்ச பொழந்து
அவன் எல்லா பாக உறுப்பு அத்தனையும் அஃபெக்ட் பண்ணி ஒருத்தனை கொண்டிருக்காங்க. மிருகம் கூட அது பண்ணாது. ஒரு புலி வேட்டையடிச்சுனா கூட அது இப்படி பண்ணாது. அதுக்கு தேவையான உணவை அந்த பாகத்தை கடிச்சு எடுத்துட்டு உயிரை எடுத்துட்டு நீட்டாக அவனை வந்து கொல்றப்ப அவனை சித்திரவதை பண்ணாது. அது கொல்றப்ப டக்குன்னு கொல்லும், அதுக்கப்புறம் சாப்பிடும். ஏன்னா அது வந்து இறந்த ஒரு உடல், அதை சாப்பிடும். ஆனால் ஆன்மா வலிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மிருகத்தனமாக விஷயங்கள் வந்து இன்னைக்கு காவல்துறை பண்ணி இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது. அந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஜித்குமார் கேஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி படங்கள் எடுத்த எப்படி? என்ன கத்தி எடுத்து என்ன சும்மா கத்தி கஜக் 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 என்னது? அப்போ சட்டம் இல்லையா? இங்க எதுவுமே இல்லையா? என்ன ஒரு 1000 பேர் கொண்டுட்டே இருப்பாங்களா என்ன? ஸோ அது ரொம்ப கதையை பேசிக் லாஜிக்கே நிறைய இடத்துல இடிக்க தலைவா. ஒரு எம்எல்ஏ அப்படின்னு காட்டுறீங்க, அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான் போல. ஏதாவது தீவில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ரொம்ப தறிகெட்டு போன ஒரு நாட்டில், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஏதாவதுல, ஆப்பிரிக்காலே சூப்பராக இருக்குது, ஏதாவது சில நாட்டில் இப்படி நடக்கலாம். அதையே கொண்டு வந்து சென்னை கூட பொறுத்துறீங்களே, ரொம்ப தவறாக இருந்துச்சு. ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இன்னொன்று, கதை எங்கே போகுதுன்னே தெரியலையே, அதான பிரச்சனை. எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையாக தானே படம் போகுது. ஃபீனிக்ஸ் சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வரும், ஆடாதெல்லாம் தெரியுங்க எல்லாத்துக்கும். ஃபீனிக்ஸ் சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வரும், திரும்பி உயிர்ப்பிச்சுக்குங்கிறதெல்லாம் அது ஒரு மித்தாலஜி. அது அவ்வளோதான். பறவை எவனும் பார்த்ததில்லை, மித்தாலஜி. அதை கொண்டு வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுறீங்க, சூப்பர், சரியா பண்ணுங்க. அந்த பையன் வேலை செஞ்சுருக்கான், நீங்கள் சொன்னால் அவ்வளோ பண்ணியிருக்கான். அந்த பையன் உழைச்சி தள்ளியிருக்கான், பாவம். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது இன்டர்வலில் ஃபைட் சீக்வன்ஸ் பின்னிட்டீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு யங் ஹீரோக்கு, ஒரு டெபியூ ஹீரோக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பர். அது நியாயமானது. அங்கே நடக்கிற அந்த வன்முறையும் நியாயமானது. ஏன்னா அது ஒரு பழிவாங்கல் வன்முறை, ஓகே. பட் அதை தாண்டி எதுக்கு அவ்வளவு வன்முறை படத்துக்குள்ள? ஸோ அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனையாக வந்து இருக்குது. மறுபடியும் சூர்யாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக, ஹீரோவா அப்படிங்கிறதுல இல்லை, ஆர்டிஸ்டாக கேரக்டராக வருவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பான ரோல்கள் எடுத்து பண்ணி பெருசாக வருவார் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாதுங்க. பட் படமாக ஒன் டைம் வாட்சாக தான் முடியுது. ஏன்னா நிறைய கிளாரிட்டி இல்லாமல் நிறைய ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது வந்து என்னுடைய பிராண்ட் ரோர் சவுத் அப்படின்ட்டு இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் 30 to 90% வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாங்களே. டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, பேண்ட்ஸு, நீங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே போடலாம். கிட்ஸுக்கு பண்ணுறோம். ஒரு ப்ராப்பராக நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஒரு 1500 2000 குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 300 400 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் 100 200 ரூபாய்க்கே வந்து நிறைய விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு பொருள் வாங்கினீங்கன்னாங்களும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சின்ன ஒரு நிறுவனங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த லெவல் போவோம். இங்கே இந்த ஒரு லிங்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் லிங்க் விட்றேன், கிளிக் பண்ணி ப்ளீஸ் வாங்குங்க. மீண்டும் ஒரு முரசம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவே நன்றி, வணக்கம்.